நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி நாகராஜ் ஷோ. ஒரு பாட்காஸ்ட் செட்டப்பில் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். தினமும் இரவு 9 மணிக்கு உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. இது வந்து எப்படி இருக்கும்னா ஜென்ரலிஸ்டிக்காக இல்லாமல் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஒரு விஷயத்தை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட நபர்களோ ஆர் அதுக்கு ரொம்ப தொடர்புள்ள நபர்கள்கிட்ட கேட்டு அனலைஸ் பண்ணுறது தான் இந்த நிகழ்ச்சியோட ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து பாஜக இளைஞரணியை சேர்ந்த காரைக்குடியை சேர்ந்த பாண்டித்துரை அவர்களை தான் வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம். கேட்பதுக்கு பல கேள்விகள் இருக்குது. வாங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். என்னண்ணா எலெக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு? நல்லபடியாக முடிஞ்சது. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கா? நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. என்ன எதிர்பார்க்குறீங்க தேர்தலில்? உங்களுக்கு 10 சீட் எதிர்பார்க்குறோம். 10 சீட். ஓகே. என்னென்ன 10 சீட் அது எதிர்பார்க்குற 10 சீட்? அது டீட்டெயில்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் 10 சீட்டு கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னு. என்டிஏக்கு சொல்கிறீங்களா இல்லை பாஜக? பாஜகவுக்கு 23ல் 10 வந்து நிச்சயமாக இது பண்ணுவோம். கண்டிப்பாக. பட் எல்லாரும் சொல்கிறாங்க கோயம்புத்தூரில் மாநில தலைவர் ஜெயிக்கிறதே கஷ்டம், இவங்க 10 ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கே. நீங்கள் திமுக காரங்கிட்ட கேட்டிங்கன்னா அதான் சொல்லுவாங்க, அதிமுக காரங்கிட்ட கேட்டிங்கன்னா அதான் சொல்லுவாங்க, பிஜேபி காரங்கிட்ட கேட்டிங்கன்னா அண்ணாமலை எனக்கு கண்டிப்பாக ஜெயிச்சிருவான்னு சொல்லுவோம். மக்கள்கிட்ட கேட்டிங்களா நீங்கள்? இல்லை, மக்கள் வந்து இல்லைங்கிறதா உங்களோட பதில். மக்கள்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. மக்கள் கண்டிப்பாக அண்ணாமலை வந்து ஜெயிச்சிருவார் அப்படின்னு. ஓகே. தேர்தல் முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஓகே. பட் தேர்தல் முடிந்த பிறகு பல விஷயங்கள் சுற்றி நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து மிகப்பெரிய அக்யூசியேஷன், பணப்பட்டுவாடாவில் வந்து மிகப்பெரிய அக்யூசியேஷன் வந்தது. இன்னொன்று வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பிடிபட்டிருக்காங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பிடிப்பட்ட விஷயம் வந்து இப்போ வந்து நயனா நாகேந்திரன் பிடிபடல. இல்லை, நயனா நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட அலிகேஷன் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட ஒரு இது வந்து பிடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அலிகேஷன். அதே மாதிரி மாநில பொருளாளர் அவர்களுக்கு வந்து இது ஒரு வழக்கு இது பண்ண போறாங்க, சிபிஐ நோட்டீஸ் கொடுக்க போகுது, அந்த இது சொல்லியிருக்காங்க. ஒரு பண விஷயத்தை சுற்றி பாஜகவில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே. இல்லைங்க, இது வந்து குறிப்பாக வந்து இந்த திமுகவும் அதிமுகவும் பண்ற விஷயம். யாருக்கிட்ட பணம் கொடுத்தாங்க டீட்டெயில் இருக்காது, தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. எனக்கு தெரியாது. அது உங்க கட்சிக்கு தெரிய விஷயம். யார்கிட்ட கொடுத்தாங்க, யார் கொடுத்தா, எந்த டீட்டெயிலுமே இல்லை. ஒருவேளை கொடுத்துருந்தா கூட கொடுத்தவங்களுக்கு தெரியும்ல. இப்போ நாகராஜன் வந்து பாண்டித்துரை கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா நாகராஜனுக்கு தெரியும் பாண்டித்துரைக்கு எவ்வளோ கொடுத்தீங்கன்னு. நான் தான் உங்ககிட்ட கணக்கு கொடுக்கணும். வந்தவங்க போனவங்களாம் கணக்கு கேட்குறாங்க. கொடுத்தவங்களுக்கு தெரியும். ஒருவேளை கொடுத்துருந்தால் கொடுத்தவங்க கேட்டுப்பாங்க. நான் யாருங்க கேட்கறதுக்கு, நீங்க யார் கேட்கறதுக்கு? இது உண்மையா பொய்யா? சார் இது எல்லா கட்சியும் பணம் வந்து பணம் இல்லாம நீங்க அரசியல் நடத்த முடியாதுன்றது ரொம்ப கிளியரா இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதிமுக திமுக இப்படி ஒரு அலிகேஷன் வராது, பாஜக மட்டும் இப்படி ஒரு அலிகேஷன். பாஜக யார் சொன்னா? பாஜக நிர்வாகி யார் கம்ப்ளைண்ட் பண்ணா? பேப்பர்ல வருது. பேப்பர்ல என்ன? பேப்பர்ல போன 2 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்தது. சிவகங்கையில வந்து பார்லிமெண்ட் வேட்பாளர் வந்து பாண்டித்துரை அப்படின்னு, தூத்துக்குடியில வந்து தினேஷ் ரோடின்னு. அது ரியாலிட்டியா? பேப்பர்ல என்னன்னா எழுதலாம். நாளைக்கு நீங்க முதலமைச்சர் எழுத சொல்லுவாங்க பேப்பர்ல. எந்த பேப்பர்ல வேணும்னு சொல்லுங்க, நான் எழுத சொல்றேன். பாஜக இருந்து யாரும் சொன்னாங்களா? பாஜக இருந்து யாரும் சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? யாராவது கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு யாராவது சொன்னாங்களா? பேப்பர்ல காலையில காஃபி குடிக்கும்போது சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க எது வேணாலும் எழுதுவாங்க. ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும்ல. இன்னொரு விஷயம், நான் இதை வந்து அதர் சைட் பார்க்குறேன். ஒருவேளை கொடுத்துருந்து, ஒருவேளை திருட்டு போயிருந்தா பயப்பட வேண்டியது யாரு? திருநவங்க. எங்களோட மாநில தலைவர் யாரு? அண்ணாமலை. அவர் என்னவா இருந்தவர்? இல்ல அவர் மேல அலிகேஷன் கிடையாது. என்னவரா இருந்தவர்? ஐபிஎஸ் இருந்தவர். அவருக்கு தெரியாதா திருடன் இருந்தானா திருடனை பிடிக்கிறதுக்கு? நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா? அவர் இதை விட பெரிய பெரிய ரவுடிஸு, பெரிய பெரிய திருடங்கள் உடுப்பி மங்களூர் சைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டானா இருப்பாங்க. அங்கேயே அவர் வந்து எஸ்பியாக இருந்துட்டு வந்தார். உள்ள ஒரு வேலை நடந்திருந்தா அவர் பார்த்துப்பாரு. இது எதுக்கு மற்றவங்க ஏன் ஒரி பண்ணுறாங்க? எஸ்பெஷலி பேப்பர் ஏன் அவ்வளோ இதுவாக இருக்காங்க? மக்கள் பணம் ஏற்பட்ட இடத்துல கொள்ளை அடிக்கிறாங்க. 19% 20% பப்ளிக்காக டெண்டரில் கேட்குறாங்க. அதை யாருமே கேட்கல, அதை யாருமே பேசல. பிஜேபி கட்சியில் பணம் எடுத்துட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. ஏங்க உங்களுக்கு ஏங்க இவ்வளோ ஆர்வம் பிஜேபி மேலே? கொடுத்தவங்க ஒருவேளை கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்தவங்களுக்கு தெரியல எவ்வளோ கொடுத்தாங்கன்னு. கணக்கு கொடுக்குறவங்க எழுதி கொடுக்கட்டும். யானைக்கு அல்வா வாங்கி கொடுத்தேன், டெய்லி 1.5 கிலோ எழுதி வாங்கி கொடுத்தேன், கணக்கு கொடுக்கட்டும். கொடுத்தவங்க தெரியுதே யானைக்கு எதுக்கு நீ ஏன்டா அல்வா வாங்கி கொடுத்தேன், கொடுத்தவங்க கேட்கட்டுங்க. மற்றவங்க ஏங்க கேட்குறாங்க? இது 2 அலிகேஷனுக்கு ஒரே பதில். ஃபர்ஸ்ட் கொடுக்கல,
கொடுத்தது யாருன்னு தெரியாது, வாங்கினது யாருன்னு தெரியாது, யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல, யாருமே வந்து ரோட்ல வந்து சொல்லல, யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல, யாரும் போய் இங்க பாருங்க எங்க கட்சியில வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு செட்டப் இருக்கு, அமைப்புன்னு ஒரு செட்டப் இருக்கு, கட்சின்னு ஒரு செட்டப் இருக்கு. கட்சியில எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலைனே அவர் ஒரு சைடு பார்த்துப்பாரு, இன்னொரு மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவன் நந்தி இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் தெரியும் எது நடந்திருக்கும் எது நடந்திருக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க கிளாரிஃபை பண்ணிப்பாங்கல்ல. ஏகப்பட்ட இடத்துல நானும் பார்க்குறேன், ஏகப்பட்ட இடத்துல இந்த கேள்வி கேட்குறாங்க. யார் இவங்க ஃபினான்ஸ் கமிட்டியா, இல்லை இவங்க வந்து எதுவும் இந்த கமிட்டி எதுவும் போட்டிருக்காங்களா பிஜேபியிலேருந்து, எங்கெங்கெல்லாம் இது சரியாக நடக்குது தவறாக நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இது தவறான அலிகேஷன். இது பியூர்லி வந்து திமுகவும் அதிமுகவும் பண்ற வேலை. நிர்வாகிகளை வந்து சார் நாளைக்கு வந்து பாஜக யாராவது சாப்பிடலாம் அதுக்கு திமுக அதிமுக தான் சொல்லி எல்லாமே அந்த அலிகேஷன் போடுங்க. அப்ப நீங்க பிஜேபி கார யாராவது சொன்னான்னு சொல்லுங்க. இந்த தொகுதியில பணம் 39 தொகுதியில் நாங்கள் நின்றுருக்கோம்ல தமிழ்நாட்டில், இந்த தொகுதியில பணம் காணாம போச்சு அப்படின்னு யார் சொன்னா சொல்லுங்க சார். அண்ணன் கேட்குறேன், கேண்டிடேட் சொன்னாங்களா? சொல்ல அங்க ஒவ்வொருத்துக்கும் பொறுப்பாளர், பாராளுமன்ற பொறுப்பாளர், பார்வையாளர், சட்டமன்ற பொறுப்பாளர், துணை பொறுப்பாளர் போட்டு அவங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இல்ல. அப்புறம் என்ன அப்படி எப்படி சார் அலிகேஷன்? ஓகே, இதை தவிர்த்து நம்ம கொஞ்சம் தேசிய அரசியல் போய் திருப்பி மாநில அரசியலுக்கு வரலாம். ஏன்னா அப்போதான் சுவாரஸ்யமா இருக்கும். ராகுல் காந்தி வந்து அமித்தியை வைத்து போனது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசப்படுகிறது. பாஜகக்காரர்கள் வந்து எல்லாரும் ராகுல் காந்தி பயந்து ஓடி போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க, மோடி கூட தானே இப்போ ராமநாதபுரத்தில் நிக்கிறேன்னாரு, மோடி நிக்கலையே. மோடி ராமநாதபுரத்தில் நிப்போன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. மோடி சொன்னாரா? சார் ராகுல் காந்தி அமித்தில் நிப்போன்னு சொல்லிட்டு இருந்தாரா? ஏங்க நீங்க தான் கேள்வி கேட்டீங்க, நான் கேள்வி கேட்கல. இல்லங்க, நான் கேட்கறேன் பாஜக சொல்லக்கூடாதுல்ல. பாஜக பல பேர் நீங்க பாருங்க அமைதி. நீங்க ஸ்பெசிபிக் நீங்க நம்ம டீடைலா பேசுவோம். யாரு சொன்னா? இது வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு இதுல வந்து இந்த மாதிரி வந்து அமைதியை விட்டு போனதுக்கு வந்து ட்வீட்ஸ் போட்டிருக்காரு. நீங்க ஐ திங்க் அவரோட இதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாருமே அக்யூஸ் பண்ணும்போது மோடி ராமநாத் மோடி சொல்லல, பட் இங்க இருக்க நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க தொடர்ந்து. அப்போ அது அவர் யார் எங்க நிக்கணுமோ அவங்க இஷ்டம் தானே சார். நீங்க எது கார்னர் பண்றீங்க? நாங்க யாரும் கார்னர் பண்ணல, நாங்களே யாரும் கார்னர் பண்ணவே கிடையாது. அவங்களா பேசிக்கிறாங்க, அவங்களா கிரியேட் பண்றாங்க, அவங்களா பேசிக்கிறாங்க. நாங்க யாருமே வந்து நீங்க அங்க நில்லுங்க இங்க நில்லுங்க நாங்க யாருமே சொல்லவே இல்லை. அவங்களா கார்னர் பண்ணிக்கிறாங்க தன்னை. அப்புறம் அவங்களே ஒரு இடத்த சூஸ் பண்றாங்க, ரிசர்ச் பண்றாங்க, ஐயோ இப்படின்னு அவங்க அப்படியே ஒவ்வொரு லொகேஷனா மாத்தி போயிட்டே இருக்காங்க. அதுக்கு நாங்க இதுக்கும் அவங்க டிசிஷன் காங்கிரஸ் கட்சிக்குள்ள நடக்கிறதுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது நாங்க இதுல ரொம்ப கிளியரா இருக்கும். நீ எங்க வேணாலும் இல்லைங்க, நாங்க எதிர்த்து நிக்கிறோம், நாங்க ரெடியா இருக்கோம், எங்கிட்ட கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல அது தெரிஞ்ச விஷயம் தான். அதுல எந்த ஒரு நீ எங்க வேணாலும் இல்லைங்க, எங்களோட காரியகர்த்தா அவங்க ஜெயிப்பாங்க, ராகுல் காந்தி ஜெயிப்பாங்க. ரொம்ப பெரிய லீடர்ஸ் எல்லாம் தேவையில்ல, ராகுல் காந்தி ஜெயிக்கிறது பிரேபரில் ஜெயிச்சிருவாங்க. நீங்க சிவகங்கையில எடுத்துக்கோங்க, சிவகங்கையில கார்த்திக் சிதம்பரம் நிக்கிறேங்கிறாரு, காங்கிரஸ் கமிட்டியில போய் இது கொடுக்குறாங்க, கார்த்திக் சிதம்பரம் நிக்க கூடாது நின்னா தோத்துருவாருன்னு. இப்போ சிவகங்கையில கார்த்திக் சிதம்பரத்தை வந்து வீழ்த்த போறீங்களா? தோத்துட்டாருங்க அவரு, ரிசல்ட்டே வரலையாங்க. யார் வேலை பார்த்தாங்க? சிவகங்கை வந்து கார்த்திக் சிதம்பரத்தோட கோட்டையா? ஆமான்னு சொல்றீங்களா? ஃபேக்ட் சொல்லவா? 2014 எல்லாரும் தனிச்சு நின்னோம், கரெக்டா? கார்த்திக் சிதம்பரம் 4வது இடத்துல போனார், கரெக்ட். ஏங்க அவர் சும்மா திமுகவோட சவாரி பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் தைரியமா நாமளா இருந்தா நாளைக்கு நான் பெட்டு கட்டுறேங்க, நான் ஒரு சாதாரண காரியகர்த்தா தான் பிஜேபியில, அவங்க அப்பா பெரிய ஆளு தான், அவங்க பையன் இப்ப பெரிய ஆளு தான், இல்லைன்னா சொல்ல பிஜேபி எது திமுக கூட்டணி இல்லாம கார்த்திக் சிதம்பரத்தை நிக்க சொல்லுங்க பாப்போம். ஏங்க நாங்க தயாரா இருக்கோங்க போட்டி போடுறதுக்கு. நாங்க ரொம்ப 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 ஸ்டெடியா இருக்கும். காங்கிரஸ் அழிஞ்சிட்டு வந்துருச்சு, அவ்வளவுதான். இன்னொரு ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் காங்கிரஸ், அவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஸோ ஜூன் 4க்கு அப்புறம் காங்கிரஸ் இருக்காது, கண்டிப்பா இருக்காது. பட் அப்பேற்பட்ட காங்கிரஸ் இருக்காதுன்னு சொல்றீங்க. அந்த இதுல வந்து முதல்லாம் வந்து எங்களுக்கு எதிர வேட்பாளரே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கட்சி ஹைதராபாத்ல நடந்த ஒரு மீட்டிங்ல வந்து அமித்ஷா அவர்கள் வந்து மோடிக்கும் ராகுலுக்கும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொன்னார். இட் இஸ் குட் மோடி வர்சஸ் ராகுல் அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை வந்து மோடி வர்சஸ் ராகுல் சொல்ற கேண்டிடேட்டே இல்லைன்னு சொல்ற இடத்துல ராகுல் இது பண்ணும்போது ஒரு போட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஹைதராபாத்ல யாரு ஆளுங்கட்சி? ஹைதராபாத்ல வந்து ஆளுங்கட்சி வந்து தெலுங்கானால வந்து ரேவந்த் ரெட்டி தான். ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் தான். இது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி பேசினா தானே அங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம என்ன பேச வரோங்கிறது புரியும். சார் இல்லை சார், அப்படி நான் சொல்ல வரல. நீங்கள் வந்து இதே ஹைதராபாத்தில்
அந்த மாதிரி அவங்க வந்து நிற்கும் போது இவங்களுக்கு எதிர யாருமே இல்லை, காங்கிரஸும் இல்லை, ஏஐஎம்ஐயும் எதிரி கிடையாது, இவங்களுக்கு தான் நீங்க வாக்கு போடணும்னு சொன்ன அமித்ஷா இப்போ இந்த இதுலயே ஸ்டார்டிங் ஆஃப் ஸ்டேஜ் நான் சொல்றது வந்து ஏப்ரல் முதல் வாரத்துல ஃபர்ஸ்ட் டைம் அமித்ஷா வந்து சொன்ன அமித்ஷா அவர்கள் இப்பொழுது வந்து மோடிக்கும் ராகுலுக்கும் போட்டி அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை வந்து நீங்க ஒரு டஃப்பான காம்படிஷன் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? மக்கள் வந்து லீடரே இல்லாத போது வேற ஆப்ஷன் தேடக்கூடாதுன்ட்டு மோடி வர்சஸ் ராகுல் கம்பேர் பண்ணுவோம், மோடி வந்து பெருசா இருக்காரு, டவுட்டே கிடையாது. அந்த விஷயத்த சொல்லும் போது ஈஸியா இருக்கும் நமக்கு. லீடரே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து அவங்க வேற ஏதாவது ஸ்டேட் லீடர் எடுத்துப்பாங்கன்னு பயம் வந்திருக்கும் பாஜக. காங்கிரஸ்ல யாரு பிரதமர் வேட்பாளர்? அது அவங்க கட்சி முடிவு எடுக்க முடியும். ஏங்க எலெக்ஷன் முடிய போது நாங்க மூணு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. ஏங்க அது அவங்க கட்சி முடிவு எடுப்பாங்க. யாரு? காங்கிரஸ் கட்சி முடிவு எடுப்பாங்க, இந்திய கூட்டணி முடிவு எடுப்பாங்க. யாரு? அப்ப யாருக்கு நான் ஓட்டு போடுறது? அத சார் மக்கள் என்ன சொல்றாங்க, நாங்க ஒரே கூட்டணியா இருக்கோம், பிரதமர் வேட்பாளர் நாங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்ச எலெக்ஷனோட மைய பாயிண்டே இருக்கு. அந்த அதே பாஜகவும் 2009 வரை பிரதமர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி நாங்க 2009ல நாங்க வளரல ஒத்துக்கிறோம். 2014 இருந்து இப்ப வரைக்கும் நாங்க நல்லா வளர்ந்துருக்கீங்க. நான் இல்ல நாங்க எங்களோட பிரதமர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், மோடி தான் சொல்லிட்டோம். எங்க கிட்டயும் கூட்டணி இருக்கு, எங்க கூட்டணியில எந்த பிரச்சனையும் கிடையாது. கூட்டணியில யாரா இருக்காங்க? நீங்க எத்தனை வருஷம் கூட்டணியில யாரா இருக்காங்க? எந்த பெரிய கட்சி இருக்கு கூட்டணியில? ஏன் கூட்டணியில பெரிய கட்சியில கூட இருந்த அதிமுக இல்ல. சரி ரைட்டு. தமிழ்நாட்டை பொறுத்தல அதிமுக இல்ல. எனக்கு வந்து 10 பெரிய அதிமுகங்கிறது யார் முதல்ல? எடப்பாடியா? இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் படி எடப்பாடி தான். எலெக்ஷன் கமிஷன் படி அதிமுகங்கிற கட்சி யாரோடது? ஏங்க இன்னைக்கு வந்து இங்க பாருங்க, இன்னைக்கு பொதுச்செயலாளர் யாரு? நீங்க சொன்னீங்களா சார் 2009ல வந்து பேசாதீங்க, அப்ப அது பேசி இன்னைக்குள்ள பேசுறது. இன்னைக்கு பொதுச்செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி சார். நாங்க வந்து கூட்டணி வச்சிருந்தோம். அப்ப கூட்டணி ஏன் வச்சிருந்தோம்னா அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தது, அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிளவும் கிடையாது. ஏங்க 10 வருஷம் இருந்த சிஎம் இருந்த ஓபிஎஸ் அந்த கட்சியில கிடையாது. அந்த கட்சியில வந்து கட்சியை கட்டுப்பாட்டா கொண்டு வந்த சசிகலாவோ டிடிவி தினகரனோ கிடையாது. இவங்க இல்லாம அதிமுக நீங்க எப்படி சொல்றீங்க? அவங்க கிட்ட கட்சி சிம்பிள் இருக்குங்கிற ஒரே ரீசன் சொல்றீங்க. அதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இவங்க 2 பேரும் இல்லாம அதிமுக இல்ல நாங்க சொல்றோம். அதனாலதான் அதிமுக அதை சொல்றது. நீங்க கூட்டணி வச்சுக்கணும், நாங்க தானே வேணாம்னு சொன்னோம். யார் வேணாம்னு சொன்னது? அவங்க தான வேணாம். செப்டம்பர் மாசம் அவங்க தான் ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. நீங்க இப்பலாம் பேசாதீங்க. நீ இன்டர்வியூஸ் எடுத்து பாருங்க. மாநில தலைவர் எத்தனை சார் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முதல் நாள்ல தனித்து நிக்கணும்ன்றதுல அவர் தனித்து நிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சென்ற ஏப்ரல் 26ஆம் தேதி இல்ல நான் சொல்றேன், சென்ட்ரல் ஏப்ரல் 26ஆம் தேதி எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் அமித்ஷா அவர்களும் மீட்டிங் பண்ணாங்க. மார்ச் மாசம் தான், அதாவது சென்ற வருடம் 2021 மார்ச் மாசம் ஒரு 10ஆம் தேதி வாக்குல வந்து உங்க மீட்டிங்ல தான் அண்ணாமலை அவர்கள் வந்து தனித்து நிக்கணும்ன்ற ஒரு விஷயத்த வந்து அந்த இன்சைட் மீட்டிங்ல சொன்னதான் நியூஸ் வந்தது. ஃபர்ஸ்ட் நியூஸ் அங்கதான் வந்தது. அதுலேயும் தொடர்ந்து அண்ணாமலை மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வரையும் அண்ணாமலை அதுல கிளியரா தான் இருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் பாஜக கட்சியா அந்த ஸ்டாண்ட் அண்ணாமலை அண்ணன் அவர் தான் மாநில தலைவர். அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அதான் கட்சியோட ஸ்டாண்ட். நானும் பிஜேபியில இருக்கேன், நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா அது கட்சி ஸ்டாண்ட் கிடையாது. எங்களுடைய மாநில தலைவர் என்ன ஸ்டாண்டோ அதுதான் கட்சியோட ஸ்டாண்ட். ஸோ மாநில தலைவர் ஸ்டாண்ட் தான் 100%, 200%. எங்களோட தேசிய தலைவர் என்ன ஸ்டாண்டோ அதுதான் எங்களோட ஸ்டாண்ட். எங்களை பொறுத்தவரை ஏடிஎம்கேனா யார் தெரியுமாங்க? எடப்பாடி நாங்கள் வேல்யூ இல்லைன்னு சொல்ல. எடப்பாடி, ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன், இவங்க 4 பேர் சேர்ந்து தான் ஏடிஎம்கே. ஏங்க சார் அவங்க கட்சி எப்படி சேரணும் நீங்க எப்படி சார்? நாங்க நினைக்கிறோங்க அதுதான் நாங்க ஏடிஎம்கே கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்க இன்னைக்கிட்ட இருக்க பவர் இருக்குங்கிறக்காக ஒரு எம்எல்ஏக்கு அவங்கள சரி பண்ணி வச்சிருக்காங்கிறக்காக மாவட்ட செயலர் சரி பண்ணி வச்சிருக்காங்கிறக்காக நாங்க அக்செப்ட் பண்ணி தேவை கிடையாது. ஏங்க சதன் தமிழ்நாடுல ஒவ்வொரு இடத்துலையும் டிடிவி தினகரன் அவங்க பிரிச்ச ஓட்டும் ஓபிஎஸ் அவங்க பிரிக்கிற ஓட்டு மிகப்பெரிய ஓட்டுங்க, அது வின்னிங் ஓட்டுங்க. நீங்க சதன் தமிழ்நாடு எடுத்து பாருங்க, 4000 ஓட்டு 5000 ஓட்டு ஒவ்வொரு இடத்துலயும் வாங்கியிருக்காங்க, ஒரு சட்டமன்றத்திலயும் வாங்கியிருக்காங்க. அதனாலதான் வந்து போன வாட்டி நாங்க தோத்தோம் 21 சீட்ல. நீங்க காரைக்குடி எடுத்துக்கோங்க, காரைக்குடியில காங்கிரஸ் வந்து வாங்கினது வந்து 74,000 ஓட்டு. ஹெச் ராஜா நின்னாரு 54,000 ஓட்டு வாங்கினாங்க. இவர் அமமுகல அவர் வாங்கின ஓட்டு 40,000 ஓட்டு. 40,000 ஓட்டுங்க. இப்ப நீங்க என்னோட தொகுதியிலிருந்து நான் யோசிக்கிறேன் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்தாதான் ஏடிஎம்கேங்கிறது எங்க ஊர்ல வேல்யூ, இல்லைன்னா வேல்யூ கிடையாது. நான் ஃபேக்ட்ஸ் சொல்றேன். அன்னைக்கு வந்து ராஜானே வாங்கின 54,000 ஓட்டும் அமமுக வாங்கின 45,000 ஓட்டையும் சேர்த்து தான் 99,000 ஓட்டு நாங்க வின் பண்ணிருப்போங்க. அப்ப நாங்க ஏங்க எடப்பாடி சொல்ற கேட்கணும்? நாங்க ஜெயிக்கிறதுக்கு தானே கூட்டணி வைக்கிறோம் எடப்பாடியோட அதிமுகவோட. அவர் வைக்கிற ஸ்ட்ராட்டஜினால நாங்க தோத்து போறோம். நாங்க ஏன் அவரோட கூட்டணி வைக்கணும்? இது தொடருமா தொடராதா? இன்னைக்கு இருக்க நிலைமை நான் சொல்றேன். தொடராதா? மனம் மாறலாம், அவங்க மனம் மாறலாம், இல்ல அவங்க பண்ண தப்புன்னு எடப்பாடி ரியலைஸ் பண்ணலாம். அது வந்து நான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு சொல்லல.
நான் வந்து ஃபேக்ட்ஸை சொல்றேன். 2021 தேர்தலில் காரைக்குடி சட்டமன்றத்தில் நாங்கள் தோற்றதுக்கு மிகப்பெரிய காரணம் எடப்பாடி வந்து டிடி தினகரனை சேர்த்துக்காது தான். இல்ல நீங்க மட்டும் இல்ல, பல தொகுதியில வந்து அந்த இது இம்பாக்ட் இருந்து. எடப்பாடி சேர்த்து என்ன பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் டி நகர்ல வந்து 300 ஓட்டை தூத்து போட்டாரு. அப்போ வந்து அமமுக வந்து சாலிடா 2000 ஓட்டை நம்ம வாங்கினாங்க. அது ஒரு டிஃபரன்ஸ் வந்து இருந்து. இன்ஃபேக்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து இல்லாத நிறைய ஓட்டு திமுகவுக்கு போச்சு. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் அவங்க கிட்ட எவ்வளவு ஓட்டு வங்கி இருக்குங்கிற, ஆனா ஜெயிக்கிற ஓட்டு அந்த 10,000 ஓட்டு அவங்க வச்சிருக்காங்க சதன் தமிழ்நாடுல. அதை நீங்க அதை என்கேஷ் பண்ணலன்னா நம்ம எவ்வளவு கூட்டணி வச்சாலும் நம்ம தோத்து தான் போவோம் அவங்க கூட. அதனால நாங்க வேணாம் அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே சார், எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்துக்கு பிறகு நடந்த தேர்தல், அது எண்மண் எண் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து பாஜக கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த எண்மண் எண் மக்களோட இம்பாக்ட் இந்த தேர்தலில் இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருந்ததுல்ல. எந்தெந்த வகையில் இருந்தது இந்த இம்பாக்ட்? ஓகே, ஒன்று சொல்றேங்க. இப்போ நீங்க வந்து எத்தனை தொகுதி ஜெயிக்கிறீங்க, எத்தனை தொகுதி தோக்குறீங்க, இதுதான் எல்லாரும் பார்க்குறாங்க. நீங்க இன்னும் இன்டெப்தா பார்க்கணும். பாஜக தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தேர்தலை தனிச்சு போட்டிடுறோம். அந்த கான்ஃபிடன்ஸ் எங்க இருந்தது? எண்மண் எண் மக்கள் இருந்த வரவேற்புனால. எவ்வளவோ தேர்தல் நடந்திருக்கும், ஆனா இந்த தேர்தலில் தான் நாங்க தலைமையா இருந்து தேர்தலை நாங்க நடத்திருக்கோம். இப்போ எப்போதும் வந்து 4 சீட்டு 5 சீட்டு அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு நாங்க வந்து 19 சீட்ல நின்றுருக்கோம். ப்ளஸ் 4 வந்து மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு சிம்பிள் கொடுத்துருக்கோம். இந்த கான்ஃபிடன்ஸ் எங்க இருந்து வந்தது? எண்மண் எண் மக்கள் இருந்து தான். ஸோ அஃப்கோர்ஸ் எண்மண் எண் மக்கள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டை கொடுத்துருக்கு. அதுக்கான ரிசல்ட் வந்து ஜூன் 4ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. எங்களோட நோட்டாக்கு கீழே இருக்கிறவங்க 2% 3% சொன்னாங்க. சிம்பிள் லாஜிக் சொல்றேங்க. அங்கே 23 தொகுதின்னு வச்சுக்கோங்க. 19 + 4 23 தொகுதி. ஆவரேஜாக வந்து ஒவ்வொரு பாராளுமன்றத்துலையும் 3.5 லட்சம் ஓட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணால் எங்களோட ஓட் ஷேர் எவ்வளோங்க? 1 கோடி ஓட்டு வந்துருமா? 1 கோடி ஓட்டு வருது. போலிங் எவ்வளவு? 4.4. ஆமாம், 4.4ல 1 கோடி ஓட்டுனா எத்தனை பர்சன்ட்டுங்க? 20% வந்தது. நான் சொல்றது 25% கேரண்டி பிஜேபி மட்டும். நீங்க என்டிஏ கூட்டணி நான் சொல்ல இல்ல பிஜேபிக்கு மட்டும் 25% கேரண்டின்றது கன்ஃபார்ம். நாங்க கால்குலேட் பண்றது. பட் ஆனா இது எல்லாமே கால்குலேஷன் தான். இன்னும் மக்கள் எவ்வளவு பேர் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து மோடி மேல இருக்க பிரியம், அண்ணாமலை மேல பிரியம், இந்த திமுக மேல இருக்க ஒரு எதிர்ப்பு, இதெல்லாம் பார்த்து இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், நீங்க சதன் தமிழ்நாடு ஒரு விஷயத்தை பத்தி பேசுனீங்க. சதன் தமிழ்நாடு கீழே பாஜகவுக்கு சப்போர்ட் வளர்ந்துருக்குதுன்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது எல்லா ஸ்டெஃபாலஜியும் சொல்லிட்டாங்க, எல்லா டிவியும் சொல்லிட்டாங்க, எல்லா பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டும் சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து எதிர்கட்சிகள் செய்யும் செயல்பாடும் அது நல்லாவே தெரியுது. சதன் தமிழ்நாட்டில் வந்து அந்த ஒரு இது இருக்குது அப்படின்றது, ஒரு க்ரோத் இருக்குது அப்படின்றது தெரியுது. பட் இந்த சதன் தமிழ்நாட்டு க்ரோத்தை பேன் தமிழ்நாடு க்ரோத்தை எப்படி மாற்றுறதுக்கு பிளான்ஸ் இருந்து இந்த தேர்தல் அது பிரதிபலிக்கும்? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காலத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து எல்லா பூத்துலேயும் ஓட்டு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த தேர்தலில் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எல்லா பூத்லையும் பாஜகவுக்குன்னு ஒரு ஓட்டு தனித்து நிற்க, ஏன்னா இந்த வாட்டி தான் அதை ப்ரூவ் பண்ண முடியும். 2016 அப்புறம் நீங்கள் நிற்கிறீங்க போது ஒரு பேன் தமிழ்நாடு பார்ட்டி அப்படின்ற பாஜக வளரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாக்கெட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும் நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு BLA 2 அப்படிங்கிற இதுவே இருக்காது. BLA 2 இருக்காது எங்ககிட்ட. இப்போ வந்து தமிழ்நாடு பூரா இருக்க 66,000 பூத்லையும் BLA 2 இருக்கு. இது கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து போலிங் ஏஜென்ட், எல்லா பூத்லையும் போலிங் ஏஜென்ட் உட்காந்து வெளியில் நாங்கள் சேர் போட்டு ஒவ்வொரு அந்த வாக்குச்சாவடி இருக்குல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் 20 பேர் 30 பேர் நின்னாங்க. இது வந்து தமிழ்நாடு பூரா இருந்தது. இதை பார்த்து அதிமுகவும் திமுகவும் என்னையா அவங்க என்னையா சேர்லாம் போட்டு 20 பேரோட உட்காந்துருக்கானுங்க, சாப்பாடு இதுங்கிறாங்க, எங்கேயா நம்மளுங்க எங்கேயா நம்ம மாவட்ட செயலர் எங்கேயா அப்படின்னு அவனுங்க தான் வெட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து நான் களத்தில் சொல்கிறேன். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கட்சி வந்து சதன் தமிழ்நாட்டில் தான் அதிகமான கிராமங்கள் இருக்கு. ஓகேவா? அதிகமான கிராமங்கள் இருக்குது வந்து சதன் தமிழ்நாடு. அதே மாதிரி மோடியோட திட்டங்கள் சிட்டியை விட கிராமங்களுக்கு தான் அதிகமாக போயிருக்கு. ஸோ அதனால மோடி எந்த அளவுக்கு நம்ம மேலே நம்ம எதுவுமே ஒரு MP கூட கொடுக்கல, ஒவ்வொரு தரமும் நம்ம வந்து அவரை இன்சல்ட் பண்ணோம் போன எலெக்ஷன் எல்லாம் அப்படிங்கிறத மக்கள் வந்து அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க, மனசார உணர்றாங்க. அதனாலதான் இந்த ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொரு தரமும் ஓட்டு போட்டான MLAவோ MPயோ மினிஸ்டரோ எவனுமே எதுவுமே செய்யல. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு MP கூட கொடுக்கல, ஆனா இவ்வளவு மோடி திட்டங்கள் இவ்வளவு கொடுக்குறாரு, அவர் எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்துல வந்து மக்கள் வந்து அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதை ஹாப்பியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரௌடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த க்ரோத் வந்து சதன் தமிழ்நாடுல அதிகமா இருக்கு. இப்போ நீங்க பேன் தமிழ்நாடுன்னு ஆல் ஓவர் தமிழ்நாடு யோசிச்சிங்க அப்படின்னா, இப்போ எங்களோட ஒர்க் வந்து இப்போ கொங்கு நாட்டில் அண்ணாமலை வந்திருக்கனால அந்த எழுச்சி ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது டெல்டா பகுதியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மேபி 2026 இதே அளவுக்கு அந்த பூஸ்ட் அங்கேயும் வந்துடும். ஸோ டெல்டா பகுதியிலும் வந்துடும்.
கூட்டணியை பற்றி பேசியாகணும். இந்த தேர்தல் முடிஞ்சிடுச்சு. டிடிவி, ஓபிஎஸ் இவங்க வந்து 2 பேரும் வந்து ஒரு ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு ஒரு ஃபேக்ஷனாக வந்து 2 பேருமே இருக்காங்க. இதில் டிடிவி அவரோட தனி கட்சி ஆரம்பிச்சு அவரோட பாதையை தனியாக கொண்டு போக ஆரம்பிச்சார். ஏடிஎம்கே கிளைம் வந்து அவர் தனியாக இது பண்ணாலும் ஏடிஎம்கே கிளைம் வந்து அவர் ஏடிஎம்கே கிளைம் வைக்கிறது இல்லை, பட் ஸ்டில் வந்து அவர் அது பண்ணணும்னு நினைக்கிறாரு அந்த சைடில். இன்னொரு சைடில் உங்களுக்கு பெரிய கட்சியை பார்த்தா பாமக வந்து ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க. ஸோ 3 ஃபேஸு, ஓபிஎஸ், டிடிவி, பாமக, இந்த 3தோட காம்பினேஷனாக அந்த ஓட்டு வந்து மேஜிக் ஒர்க், கெமிஸ்ட்ரி ஒர்க்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஜென்ரலாக வந்து பாஜகவும் அதிமுக கூட்டணி இருக்கும்போது பாஜக ஓட்டு அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, அதிமுக ஓட்டு பாஜக டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இந்த முறை வந்து பாமக ஓட்டு நமக்கும் நம்ம ஓட்டு, அதாவது எல்லா கூட்டணி கட்சிகளும் ஓட் டிரான்ஸ்ஃபர் இந்த கூட்டணியில் இருந்துன்னு நினைக்கிறீங்களா? அந்த பாண்டிங் இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்டு எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம கட்சியோட தலைவர்கள் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்டை கீழே மாவட்ட செயலாளருக்கு சொல்லணும். இப்போ போன 2021 என்ன நடந்ததுன்னா, இப்போ பிஜேபி ஒரு தொகுதியில் நிற்குதுன்னா எடப்பாடி அதை சொல்ல மிஸ் பண்ணிட்டார். சார் இப்போ காரைக்குடியிலையோ அங்கே வந்து மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு, இப்போ காரைக்குடியில் பிஜேபி நிற்கிது, நம்மளுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்டுங்க, நம்ம கட்சி நம்ம சிம்பிள் நிற்கிற மாதிரி நீங்கள் வேலை பாருங்க அப்படின்னு எடப்பாடி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்டையும் சொல்லியிருக்கணும். அதை அவர் சொல்லலை. ஆனால் இங்கே அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். ஏன் ஒர்க் அவுட் ஆகும்னா, ஓபிஎஸ் அவருக்கோ, டிடி தினகரனுக்கோ, இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், கே செல்வகுமார் இருக்கட்டும், ஏசிஎஸ் சண்முகத்தா இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், பாரிவேந்தர் யாராக வேணா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களை மாவட்ட தலைவர்களை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுக்கல, ஒர்க் பண்ணுறாங்களாங்கிறதையும் பார்த்தாங்க. ஸோ அமைச்சு கூட்டணி கட்சி வந்து எப்போதுமே தன்னோட தலைவனுக்கு தான் வந்து அங்கே இருக்க நிர்வாகி பயப்படுவானே தவிர கூட்டணியில் ஒருத்தவங்க பெரிய ஆளாக இருக்காங்கிறக்காக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே போச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அதனால அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த கண்டிப்பாக நீங்கள் அந்த மேஜிக் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஓகே சார், இந்த முறை வந்து ஏடிஎம்கே கிளைம் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து கடைசியாக ப்ரூவ் பண்ண ஓட்டு 5% தான் அந்த உள்ளாட்சி தேர்தலில் ஸ்கேட்டர்டாக இருந்தபோது. பெரிய எலெக்ஷனில் வந்து 2014 தனியாக நிற்கும் போது 3.5% தான் இருந்தீங்க. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நாங்கள் தான் 2வது இடம், நாங்கள் தான் 2வது இடம் நீங்கள் குதிக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே சேர்ந்த அக்னீஸ்வரன் ஆகட்டும், ஏடிஎம்கேக்காக பேசுகிற பல ஜேர்னலிஸ்ட், அதே மாதிரி இந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஆகட்டும், அவங்க கட்சிக்காரங்களுமே ஆகட்டும், ஜெயிக்கிற வழியும் பேசாதீங்க அப்படின்ற ஒரு இதை சொல்கிறாங்க. இந்த சைடில் பாஜக உண்மையை பேசும்போது அவங்களுக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கு மேலே பாலிடிக்ஸ் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக வர்சஸ் பாஜகன்னு நினைக்கிறீங்களா, இல்லை 2026 இல்லை இதுக்கு மேலே மும்முனை போட்டியில் தான் இந்த எலெக்ஷன் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்துங்க, நீங்கள் அந்த சப்பாலஜிஸ்டோ அந்த நிறைய அந்த அரசியல் அந்த கட்சியை சார்ந்தவங்களாம் இப்படி பேசுகிறான்னு சொல்லி அவங்களுக்கு இன்னும் புரிதலே இல்லை. புரிதல் இருந்திருந்தாங்கன்னா எடப்பாடிட்டு போய் பேசியிருப்பாங்க, அண்ணே நம்ம ஓபிஎஸ்ஸை சேர்த்துப்போம், டிடிவி தினகரனை சேர்த்துப்போம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஏங்க நீங்கள் நான் மறுபடியும் இந்த பாயிண்டை ரிப்பீட் பண்ணுறேங்க, அவங்க பிரித்தது நீங்கள் 10,000 ஓட்டு சதன் தமிழ்நாட்டில் இருக்கிற 10,000 ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் சட்டமன்ற தொகுதியிலையும் நீங்கள் பிரிக்கிறீங்க. அது நம்மளோட வின்னிங் ஓட்டுங்க. நம்ம ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் நீங்கள் கடைசி வரையும் ஜெயிக்க முடியாது. கடைசி வரையும் நீங்கள் வந்து ஒரு போராளியாக தான் இருப்பீங்க. கடைசி வரையும் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அவங்கள இல்லாமல் சதன் தமிழ்நாட்டில் அதிமுக ஒன்றுமே சர்வே பண்ண முடியாது. மேபி இந்த எலெக்ஷன் அவங்க 2021 எலெக்ஷன் போது ஓபிஎஸ் இருந்தார், அதனால கொஞ்சம் ஒரு சில சீட்டுகள் வாங்கினாங்க. அது அப்போ அவரும் இல்லை. கண்டிப்பாக வந்து 2026 தேர்தல் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க தான் போகிறாங்க. ஒன்று. நீங்கள் கேட்ட செகண்ட் பாயிண்ட், திமுக வெர்சஸ் பிஜேபியா இனிமேலுமா, அப்படிதான் இருக்கும். அந்த ட்ரெண்ட் உருவாகிறது உங்களுக்கு தெரியலையானா எனக்கு புரியல. எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க உள்ள, எவ்வளோ பெண்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த பெண்களுக்கு யாருக்குமே காசு கொடுக்குறது கிடையாது. அவங்களோட குவாலிட்டி, நீ அந்த க்ரௌட எண்மணியன் மக்கள் அந்த க்ரௌட குவாலிட்டி பார்த்தீங்களா? யாராவது காசு கொடுத்து 100 நாள் வேலை திட்டம் மாதிரி கூட்டிகிட்டு வந்து எடுத்துனாங்களா? எல்லாம் படித்தவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸு, ப்ளஸ் அங்கே இருக்கிறவங்க. ஒரு சில இடங்கள் எல்லாம் வந்து லேட் ஆகும், க்ரௌட் அப்படியே நிற்கும். பெய்ட் க்ரௌடாக இருந்தால் 1/2 hour நிற்பாங்க, 1 hour நிற்பாங்க, போயிடுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுல்ல. ஸோ வந்து இந்த ரெவல்யூஷன் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ரெவல்யூஷனுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டில் சொல்லுங்கன்னா 2026 சொல்ல முடியும். அதுக்கான ட்ரையல் அதெல்லாம் வந்து ஜூன் 4ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்கள் சொல்கிற திமுக பாஜக அப்படின்னா அதிமுக ஓட்டை நீங்கள் சாப்பிடணும். அதிமுகவின் வாக்காளர்களை பாஜக கவர வேண்டும். அந்த வேலையில் பாஜக ஸ்ரத்தையா அந்த சென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக ஓட்டை பாஜக வாங்க ஆரம்பிச்சுட்டதா? அது நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாதுங்க. இப்போ வந்து அமித்ஷாஜி வந்திருந்தாங்க மதுரையில், அது அவரில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போனாங்க, மறுபடியும் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடாதீங்க. அதிமுக ஓட்டை கவரணும் அப்படின்னா நாங்களும் திராவிட கட்சி மாதிரி நடந்துக்க முடியாது. எங்களுக்குன்னு கொள்கை சித்தாந்தங்கள் இருக்கு. அந்த கொள்கை சித்தாந்தங்களில் அதிமுக, நீங்கள் அதிமுக வாக்காளராக இருந்தால்
அதிமுகவுடைய ஆதரவாளராக இருந்தா அதை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு வரணும். நாங்க அதுக்காக அதிமுக மாதிரி நடக்க முடியாது. நாங்க இப்படிதான் நடப்போம், நாங்க இப்படிதான் நடந்துப்போம். அதை அவங்க புரிஞ்சுக்கணும். இது பண்றது நல்லதா? இப்ப ஏதோ ஒரு ஏதாவது இடத்துல ஊழல் இருக்காங்க, ஒரு இடத்துல ஊழல் இல்ல, ஒரே ஒரு இதுதான் வந்து அந்த ஒரே ஒரு தேர்தல் நேரத்துல அப்படின்றீங்க. தேர்தல் நேரத்துல என்ன ஊழல் நடந்தது? ஊழல் நடக்கலங்க. இந்த ஒரு உங்களுக்கு மேல ஒரு அலிகேஷன்ஸ் வந்திருக்குல்ல, கட்சி இன்டர்னலி ஒரு அலிகேஷன் வந்து. நான் தான் சொல்லிட்டேன், இன்டர்னலா அலிகேஷன் வந்தது. இன்டர்னலா யாரு கம்ப்ளைண்ட் பண்ணதுன்னு உங்கள்ட்ட கேட்டேன், அதுக்கு பதில் கிடையாது. உங்க குடும்பத்துல நடக்கிற விஷயம் வந்து வெளியில அரசு குடும்பத்துல பிரச்சனை இல்லைங்கிறேங்க. நானே சொல்றேன், நான் என் குடும்பம் தானே, என் குடும்பத்துல பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். திமுக அதிமுக கிரியேட் பண்றாங்கன்னு சொல்றேன். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உங்க வீட்டுல குடும்பத்துல நிர்வாகிகளை கன்ஃபியூஸ் பண்றாங்க. லாஸ்ட் மினிட்ல ஒரு கிளை தலைவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நாங்க தேர்தல் சந்திக்கிறோம். கிளை தலைவர்கிட்ட போய் உன் மாவட்டத்துல இருக்கு 1 கோடி ரூபாய் பணம் வந்துச்சானா அவன் வந்து வந்திருக்குமோ அப்படின்னு யோசிப்பான்ல. ஓகே, அந்த லாஸ்ட் மினிட்ல கன்ஃபியூஷன் தான் அது ஒண்ணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி நடந்திருந்தாலும் கட்சியில அமைப்புன்னு ஒன்று இருக்கு, அந்த அமைப்புல இருந்து கூப்பிட்டு கேட்பாங்க. சங்கம் ஒர்க் பண்றாங்க, கீழே லெவல்ல ஏதாவது தவறுகள் நடந்திருந்தா அந்த தவறை அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க. நம்ம ஏன் அதுக்குள்ள பதறணும்? இது திமுக ஏங்க ஊடகம் ஏங்க இவ்வளவு பதறாங்க? 400+ அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அவர்கள் வந்து புதிய பாராளுமன்றத்தில் அந்த முதல் மீட்டிங்லேயே அவர் அந்த விஷயத்த சொன்னார். சாத்தியம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சாத்தியம், கண்டிப்பா சாத்தியம். எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா 400+ன்றது ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு இருக்கிற இந்திய தேர்தல் இதில். ஏன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக அணுகக்கூடிய மனிதன், நான் சொல்கிறோம். நீங்கள் தேர்தலை வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய ஆள், ஃபீல்டில் இருந்து பார்க்கக்கூடிய ஆள். 400ன்றது ஒரு பெரிய விஷயம். 400 இடத்துல இந்தியாவில் ஜெயிக்கணும் அப்படின்னும் போது அதற்கான ஆயத்தத்தை கட்சி பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று வந்து காங்கிரஸை பிடிக்கலைங்கிறதுல மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இன்னொன்று நாங்கள் நிறையா நல்லது பண்ணியிருக்கோம். இந்த 2 விஷயம் மட்டுமே போதும் நாங்கள் 400+ வாங்குறதுக்கு. இப்போ இதில் ஆப்ரேஷன் சவுத்துன்னு சொல்லிட்டு பாஜக பற்றி வந்து பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் டெல்லியிலேருந்து வந்து எழுதிட்டு இருக்காங்க. சவுத்தில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாட்டி. கேரளா, தமிழ்நாடு, குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா அண்ட் தெலுங்கானா ஐ திங்க் பார்ட்டி ரைஸ் ஆயிடுச்சு. அது ஒன்றும் சீட் கன்வெர்டபிலிட்டி வரல. அதே மாதிரி கேரளாலையும் நம்ம கிட்டத்தட்ட 18-20% வந்து கிட்ட போயிட்டோம், சீட் கன்வெர்டபிலிட்டி வரல. தமிழ்நாட்டில் நம்ம ஆல்ரெடி தமிழ்நாட்டை பற்றி பேசிட்டோம். கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன மாதிரி விஷயத்தில் சீட் கன்வெர்டபிலிட்டி வருமா இந்த முறை? நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஓட்டுக்கு நீங்கள் காசு கொடுக்கல, அதனால நிறைய இடத்துல தோற்றுருவீங்க, நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்கணும், இதை நீங்கள் மேலிடத்துல பேசணும் அப்படின்னு. மேலிடம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்றைக்கு நமக்கு ஓட்டுக்கெலாம் காசு கொடுத்து வரது வந்தால் நாங்கள் எப்போயே வந்திருக்கோம். நம்ம நல்லது பண்ணுவோம் மக்களுக்கு, நம்மளோட திட்டங்களை மக்கள் புரிஞ்சுக்கட்டும், ஓட்டு போடுற அன்றைக்கி மக்கள் ஓட்டு போடட்டும். இது இன்னொரு 5 இயர்ஸ்னாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம், இல்லை 10 இயர்ஸ்னாலும் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறவங்க மேல இருந்து சொல்றாங்க. அவங்க சொல்ற பாயிண்ட் வேலிடான பாயிண்ட். அப்பதான் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்காம வந்தாதான் வந்து சாமானியன்லாம் வந்து எம்பி மினிஸ்டர் ஆக முடியும். சாமானியன் வந்து எம்பி மினிஸ்டர் ஆனதான் மக்களுடைய விஷயங்களை வந்து கொண்டு போய் பார்லிமெண்ட்ல பேச முடியும். சும்மா நம்ம உட்காந்து இங்க பேசுறோம், ஒரு டீ வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப சதர்ன் சைட்ல எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த முறை 23 பேர்ல சாமானிய வேட்பாளர் இருக்காங்க. கண்டிப்பா இருக்காங்க. சாமானிய வேட்பாளர் நான் என்ன பேக்ரவுண்ட் சொல்றேன், நீங்க சாமானியர் நீங்க என்ன சொல்றீங்க? பணத்தை சொல்றீங்களா, பவரை சொல்றீங்களா? பணம்ங்கிறது என்னோட உழைப்புங்க. நான் சம்பாதிக்கிறேன், 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன், அப்ப நான் வேட்பாளர் ஆகக்கூடாதா? இல்லைங்க, நான் சொல்லல 100 கோடி சம்பாதிச்சவங்களாலதான் வேட்பாளர் ஆக முடியுமான்னு நான் கேட்கறேன். அப்படி இல்ல, அப்படி கிடையாது. இதுல மிக்ஸ் அண்ட் மேட்ச் எல்லாருமே இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. நீங்க அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க. அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சாமானியர்கள் இருக்காங்க. எல்லாருமே சாமானியர்கள் தாங்க. இல்லைங்க, நான் எப்படி கேட்குறேன் அப்படின்னா, ஏடிஎம்கே நான் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு வர்றதுனால சொல்கிறேன். 2014 ஏடிஎம்கேல வனரோஜான்னு சொல்லி ஒருத்தவங்க திருவண்ணாமலை இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பூ வியாபாரம் பண்ணுற ஒரு ஸோ அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை வந்து போட்டு அவங்க வந்து எம்பி ஆனாங்க 2014. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து பிஜேபி தொடர்ந்து மற்ற மாநிலத்தில் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதர் ஸ்டேட்ஸ்ல நீங்க அண்ணாமலை இன்டர்வியூஸ்ல நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை எவ்வளவு கஷ்டப்பட்டு பிஹெச்சி போனாருங்கிற ஒரு பெரிய இன்டர்வியூலாம் இருக்கு பாத்தீங்க. கரெக்ட். அவர் தான் எங்களோட மாநில தலைவர். நீங்க எவ்வளவு மாநில தலைவரே சாமானியர் தான். ஆமா, அதுல என்ன இருக்கு? 2026க்கு எத்தகைய பாலிடிக்ஸ் இதுக்கு மேல பாஜக பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதை நாங்க என் மக்களே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து எங்களுக்கு ஒரு பிரேக், எலெக்ஷன் டேட்ல ஒரு சின்ன பிரேக். எங்களோட மெயின் டார்கெட்டே வந்து 2026ல கண்டிப்பா வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ். பொலிட்டிக்கல் விக்டரி இருக்கணுங்க. பொலிட்டிக்கல் விக்டரிக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் விக்டரி இருக்கணும். அதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து பெரும்பாலான சீட்டு 2026ல 234 தொகுதியிலே நாங்கள் கண்டிப்பாக ஆட் போவோம். கண்டிப்பாக நாங்கள் அதிமுக கூட்டணி இருக்குமா இருக்காதா?
அது கூட்டணி இருக்குமா இருக்காதா அது எல்லாமே எங்களோட மாநில தலைவர் அந்த அந்த கமிட்டி தான் முடிவு பண்ணுவாங்க. என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா வந்து வேணாம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். இன்னொரு முறை தனித்து நிக்கலாம், உங்க தலைமையில ஒரு கூட்டணி வேணும். தனித்து ஏன் சொல்றீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, உங்க தலைமையில ஒரு கூட்டணி நிக்கணும். எங்க இனிமேல் தமிழ்நாட்டுல கூட்டணின்னு ஒன்று இருந்தா அது பாஜகவோட கூட்டணி தான். அது எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும், வேற கட்சி இல்லை. ஸோ இங்க கூட யாரு கூட்டணி வந்தாலும் நாங்க தான் தலைமை. சார், நீங்களும் அதிமுகவும் பிரிஞ்சு நிற்கிறதுனால இந்த நிலைமையில இது திமுக ஒரு எளிதாக போயிடலாம் இந்த தேர்தலில். திமுகவை ஒழிக்கணுங்கிறதுக்காக அவங்க பண்ற தப்பு, அதிமுக பண்ற தப்பெல்லாம் எங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அப்புறம் எங்களுக்கும் திமுகவுக்கு என்ன வித்தியாசம்? வாட் இஸ் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மீனிங் என்ன? எங்களோட மெயின் கோட்பாட்டே வந்து பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் தான். திமுக அழிக்கணுங்கிறக்காக நாங்கள் இன்னொரு திராவிட கட்சியோட சேர்ந்து நிற்கிறது இட் வில் நாட் மேக் சென்ஸ் அப்படிங்கிறது தான் எங்களோட பாயிண்ட். ஸோ உங்களோட அடுத்த பாயிண்ட் என்ன? அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி பார்த்தோம், அவங்க கேட்கல. கேட்காத ஸோ நாங்கள் வெயிட் பண்ணோம், அவங்க கேட்கல. ஸோ வி ஹவ் டேக்கன் आवर ரூட். எஸ். ஓகே சார், உங்கள் நோக்கமும் உங்களுடைய அரசியல் பயணமும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.